அனைவருக்கும் வணக்கம். இந்த மரம் ஏழிலை பாலை. ஏன்னா இந்த மரத்தில் இருக்கிற அந்த ஒரு இதில் 7 இலை இருக்கும். அந்த ஏழிலை பாலையில் இப்போ பூத்து குலுங்குது. இது எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு மரம். 2 வாகை, 2 ஏழிலை பாலை எல்லாம் இருக்கிறதுல நாங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரோம். இந்த காற்று திரும்புகிற இந்த அதாவது கார்த்திகை பௌர்ணமி வைகாசி பௌர்ணமியிலேருந்து இது நல்லா பூத்து குலுங்கி பார்த்திங்கன்னா இப்படி கீழே நிறையா பூக்கள் விழுகும். இன்னும் காற்று திரும்புகிறப்ப நிறையா இப்போ ஒரு 2-3 இன்ச்சு உயரத்துக்கு இங்கே பூக்கள் நிறைஞ்சு வழியும். இப்போ காற்று இது இன்னைக்கு நைட்டு பௌர்ணமி, கார்த்திகை பௌர்ணமி. அந்த இதில் நாங்கள் மேலே ஒரு கொடி கட்டி வச்சுருக்கிறோம். அது சுழண்டு அதாவது வடகிழக்கு, தென்மேற்கு, வடக்கு, தெற்கு இப்படி மாறி மாறி காற்று வீசிகிட்ருக்கு. இன்னைக்கு சூரியன் வந்துட்டு நல்லா தெற்கில் இருக்குது. ஏன்னா இது கதிர் திருப்பினால் டிசம்பர் 21 வரப்போகுது. அதனால் இந்த குச்சி இந்த சைடு தான் இருக்கிறதுனால அதோட நிழல் இப்படி விழுகுது. இன்னைக்கு கார்த்திகை 13. இன்னைக்கு சாயந்தரம் தான் நம்ம கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம். இந்த பௌர்ணமியில் கார்த்திகை தீபம் நாம் வெளியே வச்சோம்னா இன்னும் எரியும். இன்றைக்கி சாயந்தரம் நாங்கள் எங்கள் நிலா பயிற்சி மையத்தில் அந்த கார்த்திகை தீபம் வச்சு இன்றைக்கி கார்த்திகை தீப திருநாளை வழிபாடு செய்ய இருக்கிறோம். இன்றைக்கி நீங்களே உங்கள் வீட்டில் விளக்கு வச்சு பாருங்கள். அடுத்த இவங்க சொல்கிற அந்த கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கி விளக்கு வச்சு பாருங்கள். காற்று திரும்புறதுக்கு உண்டான விழா தான் இந்த விழா. அதை வீட்டில் எல்லோரும் வீட்டில் வச்சு என்றைக்கு காற்று திரும்புதோ அன்றைக்கி காற்று திரும்பிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட விழா தான் இந்த கார்த்திகை தீப திருநாள். எல்லோரும் வீட்டில் இன்றைக்கி வச்சு பாருங்கள். அடுத்த மாதம் வச்சு பாருங்கள். அதோட உண்மை தன்மை புரிய வரும். நன்றி. அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.